ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சங்கீதக்காரனாக தாவீது பாடுகிறான். ஆண்டவரை அறியாத உலக பிரகாரமான மக்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் அவர்கள் அதிக சந்தோஷமாக காணப்படுவார்கள். காரணம், அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் அதிகம் இருக்கிறதுனால. அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீரே என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இருப்பதனால் சந்தோஷம். ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் உண்மையான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். உள்ளான மனதிலே மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் புதையலை கண்டுபிடித்த மனிதன் சந்தோஷப்படுவதைப் போலவும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே தருகிறார். நம்முடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் அவருடைய பிரசன்னத்திலே நித்திய பேரின்பமும் நமக்கு உண்டு. அவருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கும்படிக்கும் அது நிறைவாய் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் ரட்சிக்கப்பட்டானால் அவனிடத்தில் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து பொங்கி வழிகிறது போல நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் பொங்கி பெருகி வரச் செய்கிறார். உலக பொருள்கள் ஆசிகள் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் சமாதானத்தை பார்க்கிலும் தேவனுடைய பிரசன்னம் கொடுக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் அது மிகப்பெரியது. அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தும் தேவன் இல்லை என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதுவுமே நம்மில் இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மிடத்தில் இருப்பார் என்றால் இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும். God is the greatest source of joy and happiness. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற உள்ளான மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு உண்டா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரம தகப்பனே, தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் எங்களுடைய இருதயத்தில் உள்ளான மனதில் அதிக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எங்களுக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பரிபூரண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் அருளி செய்கிற தேவனாக புதையலை கண்டு மகிழ்கிறது போல உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஜீவ மார்க்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளவும் நீர் கொடுக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை நிறைவாய் பெற்று அனுபவிக்க எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.